விண்ணுக்கும் மண்ணுக்கும் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததே உங்களை ஏதாவது பாதிச்சுதாங்க சார்? நிச்சயமாக அது பாதிச்சிருக்குது. அந்த படம் அவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாமலோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமலோ போனதுக்கு ஏதோ ஒரு சின்ன ரசனை கயிறு அறுந்து போயிருக்குது. அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதை அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணலையா, ஆடியன்ஸ் ஏன் பண்ணலை, எனக்கு அது புரியல. அதாவது அந்த கதையினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து அது வரைக்கும் நாம் பார்த்த கிராமத்து பெரிய மனிதர்களுடைய கற்பனை கதாபாத்திரங்களும் அன்னைக்கு நம்ம கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிற தேவயானி அப்படிங்கிற ஒரு ரியல் ஸ்டாரும் 2 பேரும் சந்திக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்தா அது ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே. அது அப்போ தான் தெரியும் அந்த படத்துடைய என்ன இது அப்படின்னு. ஒரு தேவயானியோட சைடு இருக்கிற எல்லாமே ஒரிஜினலாகவே இருக்கும். ஒரு டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு டிரைவர் உள்பட எல்லாமே அவங்களுடைய ஓன் டிரைவரே நடித்தார். இப்படி ஒரிஜினலாகவே இருக்கும். அப்படியே விக்ரம் சார் நடித்த அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னால் இருக்கிறது எல்லாமே நமக்கு சரசார் குஷ்பு நடிச்சிருந்தாங்கன்னா கூட நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த சக்திவேல் கவுண்டரு, நாட்டாமை, அதுக்கு முன்னாடி வந்த ஒரு தாத்தா, இப்படி கற்பனை கதாபாத்திரங்களாகவே இருப்பாங்க. அப்படி கற்பனை கதாபாத்திரங்களையும் ஒரு நிஜ ஸ்டாரையும் மிங்கிள் பண்ண ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் தான் அது. அது ஓகே, அது அன்றைக்கி நேரத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லையோ அல்லது நாம் சரியாக ரசனை கயிறை சரியாக முறுக்கலையோ அதை பார்த்துக்கலாம்.